வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல நம்ம வந்து காஸ்ட் ஷீட், அதாவது யூனிட் 5 பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட், அததான் இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following information has been obtained from the records of Narmada Company Limited for the period from January 1 to June 30, 2008. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பீரியடுக்கு கொடுத்திருக்காங்க. ஜான்வரி 1க்கும் அண்ட் 30th ஜூனுக்கும் கொடுத்திருக்காங்க. Cost of raw material 30,000, 25,000. Cost of work in progress 12,000, 15,000. Cost of finished goods 60,000, 55,000. Raw material purchase 1,50,000. Wages paid 3,30,000. Factory overhead 92,000. Administrative overhead 60,000. Selling and distribution overhead 30,000. Sales 12,50,000. ப்ரிப்பா காஸ்ட் ஷீட் ரொம்ப 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 சுலபமான ப்ராப்ளம் இது. ஜஸ்ட் ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு காஸ்ட் ஷீட்டோடது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நானு. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஷீட்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தெளிவா சொல்லியிருக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லும்போது ஈஸியா புரியும். எஸ், இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபார்மேட் படி ஒர்க் அவுட் பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு கஷ்டமும் இதுல கிடையாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது ஓப்பனிங் ஸ்டாக், இது க்ளோசிங் ஸ்டாக். அது மாதிரிதான் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இது ஓப்பனிங், இது க்ளோசிங். ஃபினிஷ் குட்ஸ் இது ஓப்பனிங், இது க்ளோசிங். இப்ப ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் இருக்கு பாருங்க 1,50,000, இதை நம்ம ஆட் பண்ணணும். எஸ், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் போடலாமா? பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 30,000 போட்டாச்சு. இப்ப இதோட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பாருங்க 1,50,000 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு நீங்க வர ஆன்சரோட இப்ப க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்ப 30 பிளஸ் 1,50,000 பாத்தீங்கன்னா 1,80,000. இந்த 1,80,000ல இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000 மைனஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து ஸ்பேஸ் இல்ல அப்படின்றதுனால உங்களுக்கு அப்படியே ஆடு க்ளோசிங் வந்து லெஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனிங்க ஓட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரோட இதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, எஸ், பாருங்க 1,55,000. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஜஸ் இருக்கு. வேஜஸ் எவ்வளவு பாருங்க 3,30,000, அதை போட்டுக்கலாம். ஓகே, இப்ப இந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டும் இந்த வேஜஸும் சேர்ந்ததுதான் பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 4,85,000 வருது. பிரைம் காஸ்டோட இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணிக்கணும் 92,000. சரியா? ஆட் பண்ணோம்னா பாருங்க ஒர்க் காஸ்ட் 5,77,000. இப்ப இதோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆட் பண்ணணும் 12,000. இந்த க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 15,000 மைனஸ் பண்ணணும். பாருங்க மைனஸ் பண்ண அப்போ 5,77,000ல 12,000 ஆட் பண்ணுங்க, 15,000 மைனஸ் பண்ணா வரதுதான் நெட் ஒர்க் காஸ்ட். எவ்வளவு பாருங்க 5,74,000. சரியா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதோ இருக்கு பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் 60,000, இதை ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த 5,74,000ஓட இந்த 60 ஆட் பண்ணோம்னா 6,34,000. இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் ஆட் பண்ணணும் 60,000. பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் 60,000 ஆட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் 55,000. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 55 சப்ராக்ட் பண்ணோம்னா வரது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. பாருங்க 6,39,000 தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணணும் 30,000. ஆட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் 6,69,000. ஓகே, இப்ப இந்த 6,69,000ன்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் இங்க இருக்கு பாருங்க 12,50,000. அப்ப அதை போட்டுக்கலாம். இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட். சேல்ஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட் சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இது 6,69,000, இது 12,50,000. அப்ப சேல்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ வர்றது என்னன்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 5,81,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஷீட் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது. அண்ட் அதுல கூட ரொம்ப சுலபமான ப்ராப்ளம் தான் கேக்குறாங்க. சோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு ஃபுல் பிளேலிஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் காஸ்ட் ஷீட்ல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட்டோ இல்ல ஏதாவது டாபிக்
டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.